உன்னை புரிந்து கொள்ள யாருமே இல்லையே என்ற இதயம் ஏக்கமுள்ள நபரே இந்த ஆடியோவை கேளுங்க. எனக்கு யாருமே சரியில்லையே, என் வாழ்க்கையில் யாரும் என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதே கிடையாது, யாருமே எனக்கு பொருத்தமாக இல்லை, என் மனசை யாருமே புரிஞ்சிக்கல, என் உழைப்புக்கு மரியாதை இல்லை, எனக்குரிய எந்த ஹானரும் இங்கே கிடைக்கல, என் படிப்புக்கு என் தகுதிக்கு திறமைக்கு மரியாதை இல்லை அப்படின்னு நினைக்கிற எத்தனை பேர் உலகத்தில் உண்டு. இயேசு சொல்லுகிறார், சிநேகிதனேன்னு கூப்பிடுறார், என் மகனே மகளேன்னு கூப்பிடுறார். சங்கீதம் 119 ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தாவே நீரே என் பங்கு. அவர் தான் நம்ம வாழ்க்கையில் நமக்கு சரியான பார்ட்னர், எடர்னல் பார்ட்னர், நித்திய துணை. ஷாரா கல்லா தாரா பாலா. இயேசுவின் நாமத்தில் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார். உனக்கு உற்ற துணை இயேசு ஒருவர் மாத்திரமே. உன்னோடு இருப்பார், உன்னோடு நடப்பார், உன்னை தாங்குவார், சுமப்பார், தப்புவிப்பார். இம்மட்டும் காத்த இம்மானுவேலர், இனியும் காக்க எபினேசர். கைவிட மாட்டார், உன்னோடு இருக்கிறார். உன்னை பெயர் சொல்லி அழைத்தவர், தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்னதாகவே உன் பெயரை குறித்து வைத்தவர், ஞாபக புஸ்தகத்தில் உன் பெயரை எழுதி வைத்திருக்கிறவர், பரலோகத்தில் இருக்கிற ஜீவ புஸ்தகத்திலும் உன் பெயரை எழுத விரும்புகிறவர். உன்னை புரிந்து கொள்வார், உன் திறமையை மதிப்பார். உனக்கு திறமையை கொடுத்ததே அவர் தான். உன்னுடைய உழைப்பை மதிப்பார், உனக்கு உழைக்க பலம் கொடுத்ததே அவர் தான். உன் படிப்பை மதிப்பார், உனக்கு படிக்கிறதுக்கு ஞானம் கொடுத்தது, பணம் கொடுத்ததே அவர் தான். உன்னை படிக்க வைக்கிறதுக்காக உன் தாய் தப்பனை கொடுத்ததே அவர் தான். உன் நல்ல தாய் தப்பனை கொடுத்துருக்கிறார். உனக்கு யாருமே உன்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல, பரவாயில்ல, அவர் உன்னை புரிஞ்சுக்கிட்டார். அவர் தான் ஏற்ற துணை. அவரே உனக்கு வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறார். அவர்கிட்ட பேசிப்பாரு. அவர் எழுதி கொடுத்துருக்கிற பைபிள் அப்படி எடுத்து பரட்டிப்பாரு. உன் கையில் யாராவது கொடுப்பாங்க, புதிய ஏற்பாடு, பைபிளு, ஏதாவது கர்த்தருடைய வசனம் எழுதப்பட்ட சில துண்டு பிரதிகள் கொடுத்தா அது தூக்கி எறியாமல் வாங்கி படிச்சுப்பார். அதில் ஆறுதல் இருக்கும். ஆறுதல்னால் மனுஷன் சொல்கிற ஆறுதல் இல்லை, எல்லாம் சரியாக போகணும் அப்படின்னு சொல்கிற ஆறுதல் இல்லை, எல்லாம் கடந்து போகும் அப்படின்னு சொல்கிற ஆறுதல் இல்லை. அவர் சொல்கிற ஆறுதல் நிரந்தரமானது, தரமானது, நித்தியமானது, நிலையானது, உண்மையானது. அவர் தருகிற சமாதானம் மேலானது. அவர் தம் ஜீவனை கொடுத்து உன்னை மீட்டிருக்கிற தேவன். அவரே தெய்வம், நாம் உண்டாக்கின தெய்வம் அல்ல, அவர் நம்மை உண்டாக்கினவர். அவர் நல்லவர், உன்னை கைவிட மாட்டார். உன் கால்களை மான்கள் கால்கள் போல் ஆக்குவார். உன்னை புரிந்து கொண்ட தேவனுக்கு நன்றி செலுத்து. கர்த்தர் உன்னோடு இருப்பாராக. ஆமென்.